இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊரில் ரெண்டு ராஜா இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா. இந்த படத்துக்கு இமான் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. அவரோட இசையில் அனைத்து பாடல்களுமே சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தை கண்ணன் அவர்கள் இயக்கியிருக்காங்க. மைக்கேல் ராயப்பன் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க. பிசி முத்தையா அவர்கள் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காங்க. நான், சூரி, பிரியா ஆனந்த், தம்பிராமையா, சிங்கமுத்தனன்ட்டு இதில் ஒரு காமெடி பட்டாலுமே இருக்குது. படம் முழு நீள நகைச்சுவை படமாக நல்லா வந்திருக்கு. பாடல்களும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. பாட்டை கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னப்பா பேசுறது அப்படின்ட்டு சரின்னு சூரிக்கு ஃபோன் அடிச்சு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க, ஏதாவது பேசணும் அப்படின்னு. அப்படியா, எதையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க, பிளாங்காக போங்க, அது பாட்டில் வரும் பேசுங்க. இப்போ டெய்லி பிளாங்காக எல்லா நிகழ்ச்சிக்கும் போய் பிளாங்காக வந்துடுறேன், அதனால தான் கேட்குறேன் வந்துட்டு அப்படின்னு அவரும் அதுன்னு சொன்னார். அதனால் நமக்கு கொஞ்சம் அவ்வளோதான் வரும். அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்திருக்க விஷ்ணு அவர்கள், சிவகார்த்தியன் அவர்கள், கௌதம் கார்த்திக் அவர்கள், ஸ்ரீகாந்த் சார் அவர்கள், முத்தையா அவர்கள், இந்த விழாவோட நாயகன் இமான் சார் அவர்கள். அவர் தொட்டாலாம் பொண்ணுங்க மேலே அவர் பேரை போட்டாலே அந்த பாட்டு ஹிட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா பாட்டுமே சூப்பராக பண்ணிடுறாரு. தேசிங் ராஜாவில் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படத்துலையும் எல்லா பாட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் அந்த படத்துலேயும் நான் ஒரு ஸ்டுடியோ பக்கத்து போனதில்லை, இந்த படத்துக்கும் நான் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணதில்லை. அதனால் நல்லா போட்டிருக்கிறாரு. எல்லா பாட்டுமே சிறப்பாக வந்திருக்கு. விழா நாயகனோட பக்கத்தில் விழா நாயகி யுகபாரதி அண்ணன் உட்காந்துருக்காரு. அவரோட வரிகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுமாதிரி பிரியா ஆனந்த் அவர்கள் இப்போயே பார்த்துருப்பீங்க சேட்டை. இங்கேயே இவ்வளோ பண்ணுறாங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ பண்ணுவாங்கன்னு. ஒரு ஷாட்டில் ஓடுற ஷாட்டு நான் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு நானும் சூரியெல்லாம் ஓடணும். பிரியா ஆனந்த கையை பிடிச்சி ஓடணும். டைரக்டர் சொல்லிட்டாரு, ரைட்டு ஓடுங்க அப்படின்னா ரெடி ஷாட்டுன்னு அந்த பொண்ணு என் கையை பிடிச்சிட்டு ஓடுது. என்னம்மா அவரு என்ன சொல்றாரு, எப்பா யார் வேணாலும் யாரை கையை வேணாலும் பிடிச்சிட்டு ஓடுங்கப்பா, மொத்தத்தில் ஓடி போனா சரி அப்படின்னாரு. அதே மாதிரி இந்த படமும் அவர் வாழறதுனால நல்லா ஓடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு ஊரில் ரெண்டு ராஜா சிறந்த வெற்றி பட தயாரிப்பாளரான அன்பு சகோதரர் மைக்கேல் ராயப்பன் அவர்கள் இந்த படத்தை பிரம்மாண்டமான செலவு பண்ணி இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதை விட சிறப்பாக ஒரு சிறந்த இயக்குனரை தேடி பிடிக்கணும். ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டம், அது கிடைச்சிருச்சு. அப்புறம் டைரக்டர் கிடைக்கணும், நல்ல இயக்குனர் கிடைக்கணும். அதில் கண்ணன் அவர்கள் சொல்லவே வேண்டாம். அவர் திறமையிலும் சரி, பழகிற பழக்கம், அணுகுமுறை, நடிகர்களை அரவணைத்து செல்வது, எப்படி வேலை வாங்க வேண்டும் என்று வாங்குவது, குறிப்பிட்ட நேரத்தில் என்னென்ன காட்சிகளை படமாக்க வேண்டுமோ அந்த இலக்கை தினந்தோறும் முடித்து வெற்றி பெறுவது போன்ற எல்லா வகையிலும் ஒரு சிறந்த அன்பு தம்பி, அருமையான இயக்குனர். ஏற்கனவே நான் கண்டேன் காதலி என்ற படத்திலே என்னை அளித்தார். அதுபோல தொடர்ந்து அவருடைய படங்களில் எல்லாம் நான் நடித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இந்த படத்தில் கூட ரயில் பறவை என்ற கேரக்டர் ஒரு 25 வருஷமா ட்ரெயினுக்குள்ள டிக்கெட்டே எடுக்காம யார் யார் சரக்கு போடுறாங்களோ பக்கத்தில் உட்காந்து விவரம் சொல்லி ஐடியாவெல்லாம் சொல்லி, அங்கே அது இருக்குது, இங்கே இருக்குது, இந்த ஸ்டேஷனில் நிற்க வண்டி, அங்கே போனீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் சொல்லி 2 பக்கம் அடிக்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனையா இந்த படத்தில் அலம்பலா இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க. அது எனக்கு வர்ற கேரக்டர் பூராமே அலம்பலாத்தானே இருக்குது. இப்போ ஒரு 20 படம் பண்ண பூரா எமோஷன் கேரக்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை சூரி அவர்கள், விமல் அன்பு தம்பி சூரி பிரமாதமாக தன்னுடைய திறமையை மேலும் மேலும் ஒவ்வொரு இடத்திலே அவர் உயர்த்தி கொண்டு வருகிறார். மிக சிறப்பாக நடனமாடி இருக்காரு. விமல் தம்பி சொல்லுவானா இளைஞர்கள் மத்தியிலே ஒரு அன்பு கலந்த ஒரு நடிகராக வள வந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய நடிகராக அவர் வருவார். அதில் நடித்திருக்கின்ற ஹீரோயினி பிரியா ஆனந்த் அவர்கள் தன்னுடைய அசைவுகளால் இளைஞர்களின் மனதில் எழுச்சி உண்டாகி கொண்டிருக்கிறார். எனக்கு கூட ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி, நமக்கு வயசுக்கு தக்கன நடந்துக்க வேண்டும்னு அடக்கமா இருக்கேன். விசாகா அவர்கள் இவரை பிரியானந்தை பொறுத்தவரை தன்னுடைய அசைவுகள், தன்னுடைய நடிப்பு, நடனம் எல்லாவற்றிலும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். இளைஞர்கள் கூட்டம் எக்கச்சக்கமா வரும் தியேட்டருக்கு. அதற்கு அடுத்தபடியாக விசாகா அவர்கள் கண்ணா லட்டு தின்ன ஆசையாங்க படத்துல விட இதிலே மெருகேறி அடிக்கடி புன்னகை செய்கிறார். புன்னகை அழகாக இருக்கிறது. தாய்மார்கள் மத்தியிலே அவர் வரவேற்பு பெறுவார். KR ராஜாவுக்கு அப்புறம் தொடர்ந்து உங்கள் புன்னகையை தொடரட்டும். மற்றபடி இதில் நடன இயக்குனர் மிக சிறப்பாக
கதாநாயகிகளையும் சரி கதாநாயகர்கள் வேலை வாங்கியிருக்கிறார். கேமராமன் பூந்து விளையாண்டுருக்காரு. ஆக இதுல நடித்த எல்லாருமே ரொம்ப பொறுப்பா நடிக்கணும், இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும்னு எல்லா நடிகரும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் மைக்கேல் ராயப்பன் அவர்கள். செலவை கண்ணா பின்னான்னு அவர் எப்பவுமே எல்லா படத்திலையும் கணக்கு பார்க்க மாட்டார் போல் இருக்கு. சாப்பாட்டுல இருந்து செலவுல இருந்து நல்லா வந்தா சரி படங்கிற மாதிரி. அதனால இந்த படத்துல எல்லோருமே பொறுப்புள்ளவர்களாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும். இங்க இருக்கிறவங்க பேரை சொல்ல ஆரம்பிச்சுன்னா அடுத்த ஆடியோ கம்பெனிக்காரங்க வந்துடுவாங்க. அதனால எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். விழாவின் நாயகன் மர்ஃபி பேபி இமான் அவர்களே, அருமையான சாங்ஸ் இருக்கு. முன்னெல்லாம் நாங்கள் எங்களுக்கு உரிய காலகட்டங்களில் இளையராஜா கொடிகட்டி பறந்த நேரத்தில் ஒரு எல்லா இயக்குநர்களுக்கும் சங்கர் கணேஷ்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இயக்குநரும் ரொம்ப பிடிக்குது. அது ஒரு பெரிய கொடுப்பனை தான். எல்லாரையும் அரவணைச்சு போகிறதுங்கிறது ஒன்று. அதுக்கு அடுத்தது நம்ம இயக்குனருக்கு முன்னாடி ராயப்பன் சாரை பற்றி சொல்லணும். ஒவ்வொரு படமும் தரமான படங்களாகவும் மிகப்பெரிய வெற்றி படங்களாகவும் நாடோடிகள் தொடங்கி இன்று வரை போயிடுது. இந்த படத்தோட விஷுவல்ஸு சாங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாலே இதுவும் மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் கண்ணன் நான் ஒரு காலத்தில் என்னன்னா எங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ப்ரொடியூசர் டைரக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது தயாரிப்பாளர் இயக்குனர். நாங்கள் தயாரிப்பாளரை காப்பாற்றணுங்கிற எண்ணத்திலே படம் எடுப்போம். இப்போ வேற மாதிரி இருக்குன்னு வைங்க. ஆனா நம்ம கண்ணன் தயாரிப்பாளர் இயக்குனராக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா என்னுடைய அசிஸ்டன்ட் அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இதுல துருன்னு எதானு இப்ப கூட நான் சொல்றேன் பாருங்க, இந்த படம் இசை வெளியீட்டு விழா வந்திருக்கு, அடுத்த படம் மீட்டர் போட்டிருப்பேன் நேரம் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடும். யாரை பிடிக்கணும் என்ன பிடிக்கணும் உடனே அடுத்த படம் கதைகள் எல்லாத்தையுமே ஒரு படம் முடிகிற போது அந்த எடிட்டிங் பீரியட்லேயே நாங்கள் அடுத்த படம் ரெடி ஆகும். ஒரு பழைய காலத்துல நாங்கள் ஒரு படம் ரிலீஸ் அன்னைக்கு இன்னொரு படம் ஷூட்டிங்கில் இருப்போம். அந்த மாதிரி இப்போ கண்ணனும் அவ்வளோ ஸ்பிரிட்டோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமாக விமல் பற்றி ஒரு சொல்லணும். விமல் எப்படின்னா எங்க காலங்களில் நாங்கள் ஒரு மோகனை வச்சு நாங்கள் பொழப்ப ஓட்டிட்டு இருந்தோம். 4 இயக்குனர்கள், நான் மணிவண்ணன் சுந்தரராஜன் ரங்கராஜ் 4 பேரும் ஒரே மோகன். யாரான ஒரு ஆள் 20 நாள் கால்ஷீட் வாங்கினா போதும், நாங்கள் 4 பேருமே மீட்டர் போட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு விமல் இன்னைக்கு எல்லாரோடைய இயக்குனர்களின் செல்லமா இருக்கிறது, அது ரொம்ப சந்தோஷம். அங்க இருக்கிற 3 ஹீரோயின் பத்தி சிங்கமுத்து அசைஞ்சு சொல்லிட்டு போனாரு. இந்த வயசுல இது தேவையான சரி. எனிவே ஆல் த பெஸ்ட் டு 3 ஹீரோயின்ஸ்.